ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிகினர் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் வர்றதுக்கு முன்னாடி நிறையா இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அண்ட் நிறையா பீப்புள்கிட்ட இதை கேட்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ரிஸ்க் அப்படின்றது ரொம்பவும் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது, அது முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரிஸ்க்கானது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாத்துலேயுமே ரிஸ்க்குன்றது இருக்குது. பட் அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. எல்லா ஸ்மார்ட் ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த ரிஸ்கில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வெல்த் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அது முக்கியமாக இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாமே இருக்குது, இது எல்லாத்தையுமே பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும் போது ரிஸ்க்னா என்ன, ரிஸ்கில் எந்தெந்த டைப் ஆஃப் ரிஸ்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி A to Z என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் ரிஸ்க் ஆர் வாட் இஸ் ரிஸ்க் இன் இன்வெஸ்டிங். ஸோ ரிஸ்க் அப்படின்றது என்னது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராஃபிட் வரும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகலாம், சம் டேஸ்க்கு ஆர் சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு என்ன ஆகலைன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு போகாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகலாம். அப்படி நமக்கு போகும்போது என்ன ஆகும்னா லாஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு என்ன, ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய மணி லூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக், கிரிப்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், கோல்டு, அந்த மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்றதுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவீங்க. அது சப்போஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரண்டடாக எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இன்றைக்கி வாங்கினோடனே நாளைக்கே ஆறு சம் டேஸுக்குள்ளே எனக்கு இங்கே ப்ராஃபிட் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு ஏன்னா அன்சர்டனிட்டி அப்படின்றது நடக்கும். ஏன்னா சம் டேஸஸில் அது என்ன ஆகலாம், நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட போகலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை உங்களுக்கு இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காரில் டிரைவ் பண்ணுறோம், கண்டிப்பாக ரிஸ்க்குன்றது இருக்கும். பட் அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி இன்னமும் மேனேஜ் பண்ணலாம், நம்ம சீட் பெல்ட் ப்ராப்பராக போடலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிஸ்க்குன்றது என்ன ஆகும்னா குறையும். ஸோ அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்க்கும் ரிஸ்க்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ரிவார்டு அப்படின்றது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிகினருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒய் ரிஸ்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க திங்க் பண்ணுவாங்க, இப்போ இன்வெஸ்டிங் அப்படின்றது ரிஸ்க் இருக்கு, அப்போ நான் என்னுடைய மணியை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே நான் சேவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். பட் நோ ரிஸ்க் ஈக்குவல் டு நோ ரிவார்ட். இப்போ நமக்கு ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் அப்படின்றது எடுத்தால் தான் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்களுடைய மணியை சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ பேங்க்கில் FD சம் அதர் சேவிங் ஸ்கீமில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 to 8% ஆர் 5 to 7% அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த மாதிரி FD அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பேசினது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. எவ்ரி இயர் ஒரு பொருளுக்கான வேல்யூ அப்படின்றது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செக்யூராக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் அப்படின்றது கம்மியாக இருக்கும். பட் அதை விட இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய பணத்தோடைய வேல்யூ அங்கே என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். இது நீங்கள் ஹையர் ரிஸ்க் லைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் சம்திங், ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டிங் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 15 20 22 25% வரைக்கும் கூட என்ன ஆகும்னா ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, நமக்கு எது சூட்டபிளாக இருக்கும், நம்மளுடைய ஏஜ் எவ்வளோ அண்ட் நம்ம எவ்வளோ தூரம் ரிஸ்க்குன்றது எடுக்கலாம் அப்படின்றத பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுன்றது. இப்போ உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஹையராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெப்ட் அதாவது சேவிங்ஸ் ரிலேட்டடாக போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெட்டர். என்னது எனக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ரிஸ்க் அப்படின்றது எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், கண்டிப்பாக எக்கனாமிக் க்ரோ ஆகும் போது மார்க்கெட்டு என்ன ஆகும்னா அப்ஸ் அப்படின்றது போகும். அப்போ நமக்கு ஒரு ஹை லெவலில் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும்.
நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஸ்க்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பார்க்க வந்து போகிறோம். ரிஸ்க்ன்றது ஒன்று மட்டும் என்ன பண்ணாதுன்னா மீன் வந்து பண்ணாது, அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறையா ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோடைய ஷேரை ஒரு 100 ரூபீஸுக்கு பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 70 ரூபா போகுது அப்படின்னா சம் டேஸ்க்குள்ளே அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஒரு 30 ரூபீஸ் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ் அப்படின்றது வந்து பண்ணுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது இன்னமும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டோடைய பிரைஸ் மூமெண்டம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கான ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கொஞ்சம் கனெக்ட் வந்து ஆகும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக இருக்கட்டும், அது ஸ்டாக் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அண்ட் சம் அதர் இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்றது எவ்ரி இயர் என்ன ஆகும், நம்ம வாங்கக்கூடிய திங்ஸுக்கு வந்து விலை அப்படின்றது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% அப்படின்றது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு 1% அப்படின்ற அளவு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மணியை வந்து நீங்கள் வந்து லூஸ் வந்து பண்ணுறீங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இப்போ நீங்க பாண்ட் ஆர் ஃபிக்ஸட் இன்கம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு அப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பாண்ட் சம் அதர் ஃபிக்ஸட் இன்கம் உடைய ரிட்டர்ன் அப்படின்றது வந்து குறையும். இப்போ நீங்க லாங் டேர்முக்குலாம் ஒரு பாண்ட் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்றார் போல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான ரிஸ்க் அப்படின்றது கிரியேட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க். இதை வந்து எல்லா வரைக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் யூஸ்வலா. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல மணி வந்து கொடுக்குறீங்க, உங்களுடைய மணி வந்து பேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு ரிஸ்க் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, சம்திங் ஒரு ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மணி என்ன ஆகாது, பேக் வந்து ஆகாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரிஸ்க். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ரிஸ்க். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டீங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு வந்து செல் பண்ணும் போது அந்த இடத்துல அதை வந்து வாங்குறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம செல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லாத போது நமக்கு என்ன ஆகும்னா ரிஸ்க். ஏன்னா அது நம்ம விற்கிறதுக்கான டைம் அப்படின்றது என்ன ஆகும், தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படி தள்ளி போகும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த டைம்ல மார்க்கெட் என்ன ஆகல, இன்னமும் ரியல் எஸ்டேட்டோட இது அப்போ ஆயிருக்கலாம், டவுன் வந்து ஆயிருக்கலாம். பட் நமக்கு டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து சம் ஸ்டாக்ஸில் கூட நம்மளால என்ன பண்ணியிருக்க முடியும்னா பார்த்துருக்க வந்து முடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி ரிஸ்க். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு இங்கே இருந்துகிட்டே ஒரு வேறு கண்ட்ரியில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், லாஸஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து வரும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, டாலராக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ருபியோடைய வேல்யூ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, டாலருடைய இது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ரிஸ்க்ன்றது இருக்கும். அதனுடைய வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கான அந்த மணியும் என்ன ஆகும்னா லாஸ் அப்படின்றது வந்து போகும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரன்சி ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் ரிஸ்க். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அங்கே நம்ம சைக்காலஜியாகவும் இல்லைனா எமோஷனலாகவும் என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்மளுடைய மணி லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த ஒரு பொசிஷன் ஆர் அந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸிட் அப்படின்றது வந்து ஆயிடுவோம். பட் ஆஃப்டர் அது என்ன ஆகலாம், நமக்கு ஒரு ஹையர் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு பெரிய லெவலான ஒரு ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் ரிஸ்க் அப்படின்றது தான். இதை நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும். லாங் ரன்ல நம்ம ஒரு பெரிய லெவல் வெல்த் கிரியேட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக உங்களுடைய இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஆர் கிரியேட் கூட பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எவ்வளோ ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம் அப்படின்றது வந்து இது எப்படி சபரி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம், உங்களுடைய கோல் எதுவாக இருக்குது, அண்ட் உங்களுக்கான எமோஷனல் எப்படி இருக்குது, மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு ஐடியா வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை என்ன பண்ணுங்கன்னா சூஸ் வந்து பண்ணுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். அதாவது இப்போ ஒரு 24 இயர் ஓல்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா. அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணலாம், ரிஸ்க்குன்றது ஹையராக எடுக்கலாம். ஏன்னா சம் டேஸஸ் ஆர் சம் இயர்ஸ் அவங்களுக்கு லாஸஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்னா டைம் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் அது என்ன ஆகலாம், நமக்கு வந்து ரிவர்சல் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். அப்போ நமக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் போது நமக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படின்றது ஹையராக வந்து இருக்கும். இதே இது வந்து ஒரு 60 இயர் ஓல்டு இருக்கவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்களுடைய ரெவன்யூ அதாவது ரிட்டர்ன் வரது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க்கு கம்மியாக ரிஸ்க்கே இல்லாமல் மோஸ்ட்லி ரிட்டர்ன் மட்டும் நமக்கு ஃபிக்ஸடாக வர மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் அவங்க சூஸ் வந்து பண்ணணும். ஸோ நமக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஸ்க்குன்றதை அதிகப்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஸ்க்குன்றதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டினை வந்து நீங்களே கேளுங்க, நம்ம எவ்வளோ ரிஸ்க்கை நம்ம மேனேஜ் பண்ணலாம், நம்ம எவ்வளோ இயருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ நான் இங்கே ஒரு சார்ட் வந்து நான் பின் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரேண்டமாக நான் இது பண்ணது தான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இது எல்லாத்துக்குமே இது ஷூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது வந்து பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய ஏஜ் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அவங்களுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். எல்லா எக்கையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரே பேஸ்கெட்டில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போட மாட்டாங்க. தட் மீன்ஸ் எல்லா மணியுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரே கம்பெனி ஆர் ஒரே செக்டரை நம்பி என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ண மாட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்டான அசெட் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் வந்து பண்ணுவாங்க. லைக் ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், லைக் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, இந்த மாதிரியான என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதே இப்போ வந்து அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எல்லாத்தையுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரே ஸ்டாக்கோ ஒரே செக்டரை நம்பி என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. லைக் எஃப்எம்ஜிசி, ஃபினான்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயும் ஒரு டைவர்சிஃபை வந்து பண்ணுவாங்க. இப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா சம் செக்டர் நமக்கு வந்து ஒரு டவுன் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா சம் செக்டர் என்ன ஆகும், நமக்கு அதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசெட் அலோகேஷன். அதாவது நீங்கள் உங்களுடைய மணியை எந்தெந்த அசெட்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து அது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து என்ன ஆகும்னா அமையும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். இவங்க பார்த்தீங்கன்னா ரிஸ்க்ன்றது அந்த அளவு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% ஆஃப் மணி அவங்க என்ன பண்ணலாம்னா டெப்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ரிமைனிங் 20% ஆஃப் மணி என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு அப்படின்றது வந்து பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 70% நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 20% நீங்கள் என்ன பண்ணலாம், டெப்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதே இது வந்து 10% இருக்கிறத நீங்கள் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னமும் உங்களுக்கு ரிஸ்க்ன்றதை உங்களால் குறைக்க வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ அண்ட் ரீபேலன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே லாங் டேர்ம் ஃபோக்கஸ் ஆவீங்க. ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்ஸோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது ஹையராக வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்கும்னா லாங் டேர்ம் ஒரு விசன், நம்ம வந்து இவ்வளோ இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் லாங் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு ஹை லெவலில் கூட என்ன ஆகும்னா வரும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூமெண்டத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுன்றது அன்பிரடிக்டபிளா இருக்கும். அது அங்க நம்ம எமோஷனலா என்ன ஆகும், வீக் வந்து ஆகும். இதே நம்ம வந்து லாங் டேர்மா திங்க் பண்ணி நம்ம அங்க எமோஷனல் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. அங்க தேவைப்படுறது கூடியது பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியோ அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையோ ஒரு 6 to 1 இயருக்கான எமர்ஜென்சி ஃபண்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா பில்டு வந்து பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கேஷை வந்து நீங்கள் எப்போனாலும் லிக்விடிட்டியாக மாற்றிட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா சம் இதில் மார்க்கெட் நமக்கு பேடான ஒரு இதில் போகுது அப்படின்னா அந்த டூரேஷனில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸிட் அப்படின்றது பண்ண வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டூ யுவர் ரிசர்ச். யாரோ சொல்கிறாங்க அப்படின்றத பிளாங்காக என்ன பண்ணாதீங்கன்னா எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து பண்ணாதீங்க.
ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி ஃபினான்ஷியல் மாடல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர் ஹெட்ஜிங் என்ன பண்ணுங்கன்னா யூஸ் வந்து பண்ணுங்க. அதாவது ஹெட்ஜிங்கை பற்றி நம்ம கிளியராக இன்னமும் பார்க்கலாம். பட் இந்த இதில் நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றது தேவைப்படாது. பட் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹெட்ஜ் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோல்டுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம் பீரியட் ஆஃப் டைமில் மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது கோல்டோடைய ரேட் என்ன ஆகலாம், நமக்கு அதிகமாக வந்து ஆகலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இதனுடைய லாஸ் வந்து இங்கே என்ன ஆகிரும், நமக்கு வந்து பேலன்ஸ்ட் ஆகி நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஒரு மினிமம் லாஸஸில் நமக்கு என்ன ஆகும்னா இருக்கும். ஸோ இதை பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ஜிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு இது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து பாத்துறலாம். அதாவது எப்படி நம்ம ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்றது அப்படின்றது. அதாவது நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 lakh கேபிட்டலை எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000 எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அடுத்து 30,000 எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய சில செக்யூரான பாண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அடுத்து 10,000 எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து 10,000 எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பேலன்ஸ்டா வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடு போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து செம ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட் நமக்கு டவுன் ட்ரெண்ட் போனாலும் நமக்கு இந்த பாண்ட் அண்ட் கோல்டுல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெடியூஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ரிஸ்க்ன்றது நம்மளுடைய எனிமி கிடையாது. அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பொறுத்து. ஏன்னா ரிஸ்க்ன்றது வந்து இல்லை அப்படின்னா நமக்கு ரிவார்டு அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்காது. எப்போ வந்து நமக்கு ஹைலி ரிஸ்க் இருக்கும் அப்போ தான் நமக்கு ஹையரான ஒரு ரிவார்டு அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இதை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிஸ்க் பிளான் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் திங்க் வந்து பண்ணுங்கள். இப்படி எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்வெஸ்டிங் ரிஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் ரெடியூஸ் வந்து பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஸ்க்கை வந்து அவாய்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க்கை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்றதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ரெஸ்பெக்ட் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ரிஸ்க்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், நம்மளுடைய டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாமே பொறுத்து தான் அது வந்து அமையும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னா என்ன, ரிஸ்கில் என்னென்ன டைப் ஆஃப் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு கிளியராக உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து இவ்வளோ வேல்யூவாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுதான் எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான மோர் வேல்யூபிளான வீடியோவை கிரியேட் வந்து பண்ண வைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.